கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக அருணாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த மேலும் 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த டிசம்பர் 11ஆம் தேதி இட்டா நகர் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி மேற்கு சியாங் மாவட்டம் ஆலோவைச் சேர்ந்த 26 வயது ஹிலால் அகமது என்பவர் கைது செய்யப்பட்டார். ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் கடந்த நவம்பர் 25ஆம் தேதி பாப்பும்பாறை மாவட்டத்திலிருந்து ஆலோவிற்கு வந்து பழைய மார்க்கெட்டில் நடைபெற்ற வர்த்தக கண்காட்சியில் போர்வைகள் விற்பனை செய்து வந்ததாக தெரியவந்துள்ளது. விசாரணையில் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்களுக்கு முக்கிய தகவல்களை பகிர்ந்து வந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதேபோல சாங்லாங் மாவட்டத்தில் மியோவோ பகுதியில் உளவு பார்த்த குற்றச்சாட்டில் மேலும் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஆனால் விசாரணை பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அந்த நபரின் விவரங்களை வெளியிட போலீசார் மறுத்துள்ளனர். முன்னதாக ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா மாவட்டத்தைச் சேர்ந்த நசீர் அகமது மாலிக் மற்றும் சபீர் அகமது மீர் ஆகியோர் இட்டா நகர் பகுதியில் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் டெலகிராம் மூலம் இராணுவம் மற்றும் இராணுவ முகாம்கள் தொடர்பான தகவல்களை பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்களுக்கு அனுப்பியது விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் பாகிஸ்தான் நாட்டவர்கள் இந்தியாவிற்குள் சட்டவிரோதமாக ஊடுருவவும் ஆயுதங்கள் கடத்தவும் சபீர் உதவியதாக போலீசார் குற்றம் சாட்டியுள்ளனர். இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. இதற்கு இடையே பாகிஸ்தானைச் சேர்ந்த கும்பலுடன் சட்டவிரோத தொடர்பில் இருந்த அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ஜோதிகா கலிதா என்ற பெண்ணையும் போலீசார் கைது செய்துள்ளனர். சோனித்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் வெளிநாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக பணம் பெற்றதாகவும் பல வங்கிக் கணக்குகள் மூலம் பெரும் தொகையை கைமாற்றியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஜோதிகா, அவரது சகோதரர் உள்ளிட்ட 4 கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். விசாரணையில் துபாயில் பாகிஸ்தானை சேர்ந்த ரம்ஜான் முகமது என்பவரை ரகசியமாக திருமணம் செய்ததும் மொரீஷியஸ், நேபாளம், வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகளின் ஆன்லைன் மோசடிகளில் ஈடுபட்டதும் தெரியவந்துள்ளது. ஜோதிகாவுக்கு எதிராக பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் தொடர்புடைய 17 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. மேலும் 44 ATM கார்டுகள் மற்றும் செக் புத்தகங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.